இன்றைய தினத்தில் சுவாரஸ்யம் உள்ள சிவரகசிய விளக்கம் பற்றி பகுதி 1ஆக பார்ப்போம். இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பகுதி 2, 3 என்று வரும். அவசியம் காணுங்கள். இதற்கு முன் சிவரகசிய விளக்கம், சிவரகசியம் என்ற இதிகாசம் மறைக்கப்பட்டது ஏன் என்ற ஒரு தலைப்பில் பேசியிருப்பேன். அதை ஷார்ட்ஸில் ஒரு முறைக்கு பல முறை பாருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எளிமையாக புரியும், நமக்கு நன்மைகள் பல தரும். பொதுவாக சிவ ரகசியங்களை அறிய முடியாது என்று நம்மளுடைய பெரியோர்கள் சொல்லியிருப்பார்கள். அதற்கான விளக்கத்தை இதற்கு முன்னுள்ள காணொளியில் தெரியப்படுத்தியிருக்கிறேன். நாம் முதலில் அறிவின் இருவகை விளக்கங்களை பார்ப்போம். தெய்வப்புலவர் தமிழ் வேத நூலில் அறிவின் விஷயத்தை 2ஆக பிரித்திருப்பார். நம் குடும்பத்திற்கு தேவையான நாம் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே திருவேறு என்று சொல்லியிருப்பார். இருவேறு உலகத்து இயற்கை, திருவேறு தெள்ளியராதல் வேறு என்று அந்த குறள் வரும். அறிவு என்ற அதிகாரத்தில் வரும். அந்த இருவேறு உலகத்து இயற்கையாக 2 வகையான வழிகள் அமைந்துள்ளன. திருவேறு என்பது நம்மளுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய முயற்சிகள், வளங்கள் அனைத்துமே அடங்கும். தெள்ளியராதல் வேறு என்பதுதான் நுண்மான் நுழைபுலம் என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவை குறிக்கும். இது நம்மளுடைய பீஜத்தில் இயற்கையாகவே அமைந்திருக்கும். நம்மளுடைய முன்பிறவியுடைய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப தற்பொழுது வாழக்கூடிய பிரார்த்தனை, உத்வேகம், முயற்சி, இது போன்ற பக்தியின் நுட்பங்களை இந்த பீஜத்திலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் இருக்கும் இடத்தை விட்டு வேறெங்கும் அலையாதே ஞானத்தங்கமே, இல்லாத இடம் தேடி அலையாதே என்று பாடல் வரிகளை கேட்டிருப்பீர்கள். நாம் இருக்கும் இடத்திலிருந்தே இறைவனுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தையும் வளங்களையும் பெற முடியும். ஆக சிவரகசியங்களை எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்ப்போம். சிவனைப் போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்பார்கள். ஆக நம்முடைய பக்தியானது இறைவன் திருப்படத்தை எந்த கடவுளை வணங்கினாலும் அவருடைய திருப்பாதத்தில் நம்முடைய பிரார்த்தனை வைத்துவிட்டு அவருடைய திருமேனியை நாம் வணங்கிவிட்டு சென்றோமேனால் இறைவன் மிகவும் சந்தோஷப்படுகிறார். அடுத்தடுத்து பார்ப்போம்.